சொல்லுடி. திவ்யா, அன்னைக்கு நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தாண்டி. அருண் கால்ல அடிப்படல. அருணும் லோகேஷும் நல்ல தடி மாடுங்க மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கானுங்க. பாத்தியா, நான் நினைச்சது கரெக்டா போச்சுடி. நீ கஷ்டப்பட்டு உங்க அப்பா மோதிரத்தை சுட்டுட்டு வந்து கொடுத்தா அது அவனுங்க 2 பேரும் அடமானம் வச்சு ஆட்டைய போட பாக்குறானுங்கடி. நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடி. ஏய், நீ எங்க இருக்கன்னு சொல்லுடி, நான் இப்பவே வரேன். வாங்கண்ணே. இந்தாடா. அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நீங்க என்ன காப்பாத்தலண்ணே, இவங்க மாமா பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. வரண்ணே. சரி, போயிட்டு வா. சீக்கிரம் வா. இருடி, 5 நிமிஷத்துல நாங்க வரேன். அப்படியா? அப்படியா? என்னடா அப்படியான ஆரம்பிச்சு இப்ப அப்படியான இழுக்குற? மச்சான், மொத்தம் தேத்துன 30,000 ரூபாயில ரூம் புக் பண்றதுக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் 20,000 ரூபாய் செலவாயிடுமா. மீதி இருக்கிற காசுல நம்ம நினைச்ச அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாதுடா மச்சான். அப்படியா? இதுக்குதான் மச்சான் அந்த அப்படியா. சரி, நீ திவ்யாவுக்கு போன போடு. டேய், இன்னொரு தடவையா? ஏன், என்ன தப்பு? அவ நமக்கு கடமைப்பட்டிருக்கா மச்சான். எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பா. 21st செஞ்சுரியில தோண்ட தோண்ட கிடைக்கிற தங்க சுரங்கண்டாவ. கூசாம போன போடு, 1 ஹவர்ல பணம் வந்துடும். அப்படிங்கிற? சரி. என்னடா பாக்குற? நீ போன் கூட போட வேணாண்டா, நினைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நான் வந்துடுவேன். மாப்ள, உனக்கு கால் அடிபட்டுருக்கா? ஆமால. ஐயோ, உயிர் போதும் மச்சான். கொஞ்சம் பொறுத்துக்கடா. டேய் டேய் டேய், நடிக்காதடா. போதும், உன்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். இல்ல இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க திவ்யா. நீ நினைக்கிற மாதிரி அருண் ஒன்னும் நடிக்கலாம் இல்ல. இப்பதான் ஹாஸ்பிட்டல் போய் கட்டெல்லாம் கழட்டிட்டு வந்தோம். வீட்டுக்கு போற வழியில ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு இங்க. நம்ம சொன்னோம் நம்ப மாட்டாடா. கொன்னுடுவேன் ராஸ்கல். நீ இல்ல, உன் அப்பா ஆத்தா இல்ல, உன்னை படைச்ச ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இத பாரு, உன் வண்டவாளம் மொத்தமும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையும் போய் சொல்லியனே மாத்திரம் நினைச்சே வச்சுக்கோ. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல திவ்யா. நாங்க நிஜமாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரந்தீங்க. இப்பதான் திவ்யா ஆபரேஷன்லாம் முடிஞ்சது. கொல்ல வீடுண்ட ராஸ்கல். ஆபரேஷன் உனக்கு இப்படிதான் ஹாஸ்பிட்டல் அவுட் விட்டு அனுப்புவாங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் அது? நான் வந்து கேக்குறேன், வா. இல்ல இல்ல, அங்கெல்லாம் நீ வர வேண்டாம். உனக்கு அந்த அட்மாஸ்பியரே பிடிக்காது. ஆமா ஆமா ஆமா. இவளுக்கு உன்னை கண்டாதான் பிடிக்காது. உன்னை தவிர மீதி எல்லாமே பிடிக்கும். இவ வேற நேரம் கட்ட நேரத்துல விவரம் புரியாம குறுக்கு சால் ஓட்டிட்டு இருக்கா மச்சான். இந்த பாருடா, மோதிரத்தை குடுக்க வந்தப்பவே எனக்கு சந்தேகம்தான். ஆனா அப்ப எவ்வளவு சாமர்த்தியமா பேசி நடிச்சேனே மாத்தனல. நீங்க ஒரு திருடன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. திவ்யா, இவங்க 2 பேரும் மோதிரத்தை விக்கும் போது நான் பார்த்தேன்டி. இதுக்கு மேல இவனுங்க என்ன சொன்னாலும் நீ நம்பிடாத. செத்தாண்டா சிவனாண்டி. நம்பர்தா நானா? இந்த அயோக்கியனை அவங்க அக்கா வீட்டுக்கு வந்த போதே நான் பார்த்தேன். அப்பவே எனக்கு டவுட் தான். முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு, இதுல தலையில ஒரு தொப்பிய போட்டுக்கிட்டு, பேப்பரை படிக்கிற மாதிரி மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு எப்படி நடிச்சான் தெரியுமா? மச்சான், நிஜமாவாடா? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல இத. ஏய், மரியாதை என்கிட்ட அடிச்ச மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. அதோட என்னோட மோதிரத்தை அடமானம் வச்சீங்கல்ல, அந்த மோதிரத்தையும் சேர்த்து கொடுங்க. இல்லன்னு வெய். மார்கை மார்கால் வாங்கிடுவியா? நான் எதுக்கடா இனிமேல் இவனை மார்கை மார்கால் வாங்கணும்? இவங்க அக்கா யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, நேரா அவங்க கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். ஐயோ வேணாம் திவ்யா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அக்காவை மட்டும் இழுக்காத. ஏன் 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 சொன்ன என்ன? லக்ஷ்மி லக்ஷ்மி. அக்கா, நான் அப்புறம் பேசுறேனே. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. அப்பா கோச்சிக்கிட்டு இருப்பாரு. நான் அட இரு லக்ஷ்மி, இப்படி வா. நான் ஒன்னும் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் உன்கிட்ட பேசணும், சரியா? அது வேணா என்கிட்ட சொல்லுங்க, அத்தை போட்டுமே. ஐயோ, உன்கிட்ட பேச முடியாது, நீ சின்ன பொண்ணுல. லக்ஷ்மி, அந்த அரகிருஷ்ண சாரு உனக்கு தானே கிஃப்ட் கொடுத்தாரு. சொல்லு
லக்ஷ்மி உனக்கு தானே கிஃப்ட் கொடுத்தாரு. ஆமாங்கா, அதுக்கு என்ன இப்போ? நினைச்சேன் நீ தானே அவருக்கு பரங்கிக்காயில கேக் பண்றதுக்கு கத்து கொடுத்த. உனக்கு கிஃப்ட் கொடுக்காம பின்ன அந்த பிரதிபாக்கா கிஃப்ட் கொடுப்பாரு. ஐயோ, இது லக்ஷ்மி மேடம் போன் ஆச்சு. மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா? அப்பா அப்பானா தாத்தா, ஹிட்லர் தாத்தா. ஐயோ, என்ன பண்றது? பா அப்பாடா, கட் ஆயிடுச்சு. பெரிய இம்சை அந்த லட்சுமி கிட்ட. வெளியே போனா போன் எடுத்துட்டு போறது கிடையாது, எடுத்துட்டு போனா அதுக்கு சார்ஜ் போடுறது கிடையாது. அப்படியே கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேக்குறது இல்ல. வந்து நமக்கெல்லாம் அமையுது பாரு. அப்பா, காய்கறி தானே வாங்க போன? என்னமோ மார்க்கெட்டே விலைக்கு வாங்க போன மாதிரி இவ்வளவு நேரம்? மன்னிச்சிருங்கப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பசி வந்துருச்சா? பசி வந்துருச்சாப்பா? தாத்தா டண்டடாய். பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச கிர்னி பழம் அத்தை உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கிருக்காங்க. அப்பா, இந்த பழத்தை இப்பவே சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுறீங்களா? நீ ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அது சரி, போன் பண்ண எடுக்கிறது இல்லையா? போன்? அப்பா, போன் காணோம். எங்கேயாவது தொலைச்சிட்டோமோ? சரி சரி. தாத்தா, அத்தை போன் சைலண்ட்ல இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதான் நாங்க வந்துட்டோமே. ஒரு 10 நிமிஷம் எங்களை ஃப்ரீயா வேலை செய்ய விட்டீங்கன்னா சமைச்சு முடிச்சிருவோம். அப்புறம் ஹாயா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். சண்டை கிண்டை ஏதாவது போடணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நிதானமா நிறுத்தி போட்டுக்கலாம். எப்படி வசதி தாத்தா? ஓ மூஞ்சி. சரி சரி, இப்பதான் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சமைச்சு முடிச்சு சாப்பிடறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பேசாம இந்த கிர்னி பழத்தை கட் பண்ணி கொடுத்துரு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, குடுமா. இந்த வரேன். இந்த பிரதிபாவை நம்ப கூடாதுன்னு நான் நினைச்சது சர்தான். அவ 1ஆம் நம்பர் ஃப்ராடு. என் மருமகளாவது இந்த ஹரிகிருஷ்ண ஹோட்டலுக்கு போறதாவது அப்படியே இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம போமாட்டா. நாளைக்கு இத முதல்ல நடராஜன் கிட்ட சொல்லணும். என்னடா லோகேஷ், இப்பதான் போனா அதுக்குள்ள திரும்ப வந்திருக்க? வெச்ச மோதிரத்தை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு. என்னடா என்ன சொல்ற? இல்லனே, இப்பதான் ஹாஸ்பிட்டல் செலவு 30,000 ரூபாய் வேணும்னு வாங்கிட்டு போன, திடீர்னு திரும்ப கேக்குற. ஒன்னும் புரியலையே. எனக்கும் ஒன்னும் புரியலனே. எந்த பொண்ணுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு போனனோ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு வந்துருச்சு. இதோ இந்த பொண்ணு தானே? ராஸ்கல், என்ன ஹாஸ்பிட்டல் வேற படுக்க வச்சியா நீ? நீ எல்லாம் உசுரோடவே இருக்க கூடாதுடா. ஓ, நீதான் இவன் மாமா பொண்ணா? அட பாவி, அப்படி வேற சொல்லிருக்கானா இவன்? இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் பக்கா ஃப்ராடு. இவனோட எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. கரெக்டா சொல்லுனா இவனோட ஜென்ம எதிரி. திருட்டு பசங்களா?
ஏதோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கிறதால இங்க வந்தது. இதே போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா உங்களோட சேர்ந்து நானும் கம்பி எண்ணி இருக்கணும். பாத்தியா, நான் சொல்லல? திவ்யா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்டி. முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் பேசாதீங்க. அநியாயத்துக்கு ஒரு கன்னி பையனோட வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதீங்க. மூர்த்தி அண்ணா, முதல்ல அந்த மோதிரத்தை கொடுத்துருங்களேன். பொறுக்கி ராஸ்கல், முதல்ல என் பணத்தை ஏறா. பண்ணுங்கடா, என்கிட்ட தான் இருக்கா? நீ உன் கையில குடுமாப்ல. இந்தாங்கண்ணே. என்னடா வெறும் 10,000 ரூபா தான் இருக்கு? வெயிட்ட பார்த்து அமௌண்ட கரெக்டா சொல்றேனே, நீ பிரில்லியன்ட்னு. அண்ணா, இந்த விஷயத்துல கொஞ்சோண்டு கோஆபரேட் பண்ணுங்கண்ணே. இப்போதைக்கு இந்த 10,000 வச்சுக்கோங்க, மிச்சத்தை நான் அப்புறமா தரேன். மோதிரத்தை மட்டும் கொடுங்கண்ணே. என்னடா விளையாடுறீங்களா? நான் மோதிரத்துக்கு 30,000 ரூபா கொடுத்துருக்கேன். அந்த 30,000 ரூபா திருப்பி கொடுத்தா மோதிரம் கிடைக்கும், இல்லன்னா அவ்வளவுதான். இந்த கிளம்புங்கடா. மூர்த்தி அண்ணே. அண்ணா, டேய் மச்சான், சொதப்பிட்டியடா. டேய், அவசரப்பட்டு 20,000 ஹோட்டல் ரூம், ஃளைட் டிக்கெட்னு புக் பாத்தியா பண்ணிட்டியடா. பாத்தியாடி, நான் சொல்லல? இவனுங்க உங்ககிட்ட வாங்கின மோதிரத்தை அடமானம் வச்சு அதுல கிடைச்ச காசுல எங்கேயோ ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க. இப்பதான் மேட்டர் ஒன்னொன்னா வெளியே வருது பாரு. ஃளைட் டிக்கெட்டா, ஹோட்டல் ரூமா, இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்களோ. என்னென்ன முட்டாள் நினைச்சிட்டீங்களடா? விட மாட்டேன்டா உங்களை. இப்ப மோதிரம் மட்டும் என் கைக்கு வரல. ப்ளீஸ் திவ்யா, உன் கால்ல வேணாலும் விழுறேன். நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிரு. இப்போதைக்கு இந்த 10,000 வச்சுக்கோமா. மோதிரத்தை எப்படியாவது நான் சீக்கிரம் மீட்டு கொடுத்துறேன். ப்ளீஸ்மா. உனக்கு 2 நாள் டைம் தரேன். மோதிரம் மட்டும் திரும்ப என் கைக்கு வரல, அப்புறம் உங்க அக்காவோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாமி ஆடிடுவேன். வடி. சாமி ஆடிடுவேன்னு எதோ சொல்றாளே. மச்சான், இப்ப என்னடா பண்றது? நீ தாண்டா எப்படியாவது காப்பாத்தணும். டேய், தெரியும்டா, பாக்கெட்ல பணம் இருந்ததுன்னா செலவுக்கு எல்லாம் கரெக்டா வந்துருவீங்கடா. இதே ஒரு கஷ்ட நேரத்துல கை கொடுக்கணும்னா மட்டும் திடீர்னு காணாம போயிடுவீங்க. இந்த ஃப்ரெண்டுங்களே இப்படிதான் போல. சார் சார் சார், போனு மறந்துட்டு போயிட்டாங்க சார். யாரோட போன் இது? லக்ஷ்மி மேடம் சார்ஜ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த போனு. சுத்தம். ஏற்கனவே அவங்க மாமனாரை நினைச்சு கதி கலங்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் போன் பண்ணாலே அவங்க உடம்பெல்லாம் நடுங்குது. பார்த்தா இல்ல மேடி? ஆமா சார், ஆனாலும் அந்த அம்மா ரொம்ப பாவம் சார். போனை வாங்கி சார்ஜ்ல போட்டு இல்ல, போறப்போ சார்ஜ்ல இருந்து எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு வேணாமா? மறந்துட்டேன் சார். சரி, நீங்க யார் ஃப்ரீயா இருக்கா? எல்லாருமே பிஸியா இருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் நானும் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கோம் சார். ஆனா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் சார். ஏ? என்னால அந்த பெருசா மேனேஜ் பண்ண முடியாது. நான் வேணா ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த போன் இங்கே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போனை தேடுவாங்க. பவித்ராவோ இல்ல லக்ஷ்மி மாமா அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அது நல்லா இருக்காது மேடி. நான் கூப்பிட்டு என்னோட கெஸ்டா நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க போனை வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளே எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் நியாயம். நியாயம் அநியாயம் உங்களுக்கு தெரியுது சார், ஆனா உங்க மாமனாருக்கு தெரிய மாட்டேங்குதே. பரவாயில்ல விடு, நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லன்னு வெய்யே, அவங்கள போனை எங்க தொலைச்சேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. சார் சார் சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நம்ம ஹோட்டல்ல டெய்லி வரவங்கள 4 பேராச்சும் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க டோர் டெலிவரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டுப்படி ஆகுமா சார்? மேடி, டெய்லி நம்ம ஹோட்டலுக்கு வரவங்களும் அவங்களும் ஒண்ணு இல்ல. இன்னொன்னு, ஹோட்டலுக்கு வரவங்க அவங்களா வராங்க. லக்ஷ்மி மேடத்தை நான் இன்வைட் பண்ணேன். எக்ஸ்பிளனேஷன் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? சார் வேண்டாம் சார், நீங்க போங்க, கிளம்புங்க. ஓடி போங்க 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 போங்க. ஐயோ அப்பா, அப்பா, ஆ? கிர்னி பழம் ஜூஸ். இந்த பழத்தை கட் பண்ணி கொண்டு வருவேன்ல நினைச்சேன். அப்பா, உங்களுக்கு ஜூஸ் பிடிக்கும்னு தான் அந்த பழத்தை நான் ஜூஸ் பண்ணிட்டேன்ப்பா. சரி, கொடு. ம். யாருன்னு போய் பாரு. இப்ப பாக்குறேன்ப்பா. குட்டி, வா வா. என்னடா டயர்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து உட்கார்ற. ஊரே நாரி போய் கிடக்குது. அத பத்தி அக்கறையே இல்லாம பொத்துன்னு வந்து இப்படி சோஃபால உட்கார்ற. கடிக்காதீங்க தாத்தா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி.
ரொம்ப டயர்டா இருக்கு. மா ஒரு டீ குடுக்குறியாமா? இதோ கொண்டு வரேன் குட்டி. நெல்லு ஆ, குடுக்காதன்னு சொல்லிட்டேன். முதல்ல அவனை போய் குளிச்சுட்டு வர சொல்லு. நீ செல்லம் கொடுத்து அவன் இப்படி ஆயிட்டான். கரெக்ட் தாத்தா. பவி கூட இதேதான் சொன்னா என்கிட்ட. அம்மா இப்படி உங்களுக்கு செல்லம் கொடுத்து தான் இப்படி ரவுடி பேபி ஆயிருக்கீங்கன்னு. ரவுடி பேபி யாரு? ஐ gift யாருமா கொடுத்தாங்க? என்ன கிஃப்ட் அது? அது அது வேற ஒண்ணும் இல்லப்பா. நம்ம வீட்ல ஒரு கேமரா இருந்துச்சுல்ல, அதுதான்ப்பா இது. அந்த கேமராவை தான் நீ செருப்பு திருடன்ற திருப்பி கொடுத்துட்டியே. ஆ, 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 ஆ. அந்த கேமராவா? ஹலோ மிஸ்டர் ஹிட்லர் ஹெச்எம், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க செக்க தான் திருப்பி கொடுக்க சொன்னீங்க, கேமராவை இல்ல. சரி, அதுக்கு என்ன? சரி, இத யார் இப்படி கலர் பேப்பர் போட்டு சுத்தி வச்சது? அப்பா அது வந்துப்பா, நான் செக் கொடுக்க போனப்போ கேமராவை மறந்து ஹோட்டல்லயே வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. ஓ, அன்னைக்கே அத ஹரி சார் கொண்டு வந்து கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. நீங்க தான் அவரை பார்த்தாலே கடுப்பாவறீங்களே. அதுதான் முடியும் போது நாங்களே வந்து வாங்கிக்கிறோம்னு பிளான் பண்ணோம். ஓஹோ, இது மாமியாரு மருமகளும் சேர்ந்து செஞ்ச சதியா? சதியா? அதெல்லாம் விடு பவி. இப்படி கேமராவை கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? குருதட்சணை சந்தோஷ். குருதட்சணையா? தன்னோட குருவா நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வச்சு திருப்பி கொடுக்கறப்போ அத கிஃப்ட் ராப் பண்ணி தானே கொடுக்க முடியும். என்னது குருதட்சணையா? இல்ல அப்படி இல்லப்பா. அந்த பரங்கிக்காய் கேக் செய்யறதுக்கு கத்து கொடுத்ததுக்கு பதிலா ஓ, அப்ப கொண்டு வந்து கொடுத்தானா? அவர் வரலப்பா. பின்ன தாத்தா ஃபோன் பண்ணாரு. ஹோட்டலுக்கு வாங்க, ஒரு gift உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாரு. அத்தை மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வம்படியா புடிச்சு இழுத்துட்டு போனேன். இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போனீங்களா? 10 நிமிஷத்துக்கு தான் போனோம் குட்டி. போனதும் உடனே வந்துட்டோம். லட்சுமி, இது என்ன பழக்கம்? எப்ப இப்படி மாறி போன? நான் ஒன்னும் தப்பு பண்ணலப்பா. நிறுத்துறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பு பண்ணலன்னு என்கிட்டயே சொல்றியா நீ? என்னாச்சு உனக்கு? ஐயோ தாத்தா, அது வந்து பவி, பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நான் ஏன் அந்த கேமராவை விக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத வாங்கின அன்னைக்கு அவர் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாருப்பா. நீங்க செக்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லும்போது கூட நான் கேட்டனா? எதுக்கு இப்ப எனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட நீ என்ன சொல்லிட்டு போன? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போன? ஆமாப்பா, நான் காய்கறி வாங்க தான் நிறுத்துன்னு சொல்லிட்டேன். வர வர இந்த கிழமை உனக்கு பொருட்டே இல்லாம போயிட்டான். எதையும் சொல்றது கிடையாது, சொல்ற பேச்சையும் கேட்கறது கிடையாது. மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு, ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு குட்டிச்சவரா போயிட்டேன் லட்சுமி. இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். ஐயோ இல்லப்பா. என்ன இல்ல? திருட்டு பையன் நம்ம வீட்டு கேமராவை நமக்கே கிஃப்ட்னு திருப்பி கொடுத்து விட்டுருக்கான். நீயும் ஈன்னு இழிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்க. தாத்தா ரொம்ப தப்பா பேசுறீங்க தாத்தா. நம்ம வீட்டு கேமராவை அப்படியே திருப்பி கொடுத்தா அது கிஃப்ட் இல்ல. பட் அந்த 25 வருஷ கேமராவை ரிப்பேர் பண்ணி இப்ப வேலை செய்ய வச்சிருக்காருல்ல. வாய மூடு. அவன் என்ன கேமரா ரிப்பேர் காரனா? அப்படியே ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு தெரியாதா? 25 வருஷமா இந்த வீட்ல தான் இந்த கேமரா இருக்கு. ஏன் நீங்க எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி இத கொண்டு வந்து வைக்க கூடாதா? போதும் பவித்ரா, வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசாத. தாத்தா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு இதெல்லாம் சரியா படல. அப்படி சொல்ற? அன்னைக்கு இந்த செக்கு கொண்டு போனப்ப கேமராவை எடுத்துட்டு போன, அதுக்கு பதிலா தானே இந்த செக்கு. இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? ஆமாப்பா, ஒருவேளை அவர் செக்க திருப்பி வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னா கேமராவை அவர்கிட்ட கொடுத்துட்டு வரலான்னு தான் எடுத்துட்டு போனேன். அவன் தான் வாங்கிட்டானே பக்கி பய. 50,000 வேணான்னு சொல்றதுக்கு அவன் என்ன லூசா? தாத்தா ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பவி சும்மா. சரி போகட்டும். 2 நாளைக்கு முன்னாடி அங்க நம்ம சாப்பிட போனோம்ல, அப்ப கொடுத்துருக்க வேண்டியதானே? அதுவும் வேணாம். ஸ்வீட் செய்ய கத்துக்கிறேன்னு 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தானே, அப்ப கொண்டு வந்திருக்கலாம்ல.
அதையும் விட்டுட்டு உன்னை ஏன் இங்க திரும்ப வர சொன்னான்? கேட்டேல்ல, இப்படி சத்தம் போடுற அளவுக்கு அவ அப்படி என்ன தப்பு பண்ணிருக்க முடியும்? லட்சுமி கிட்ட சக்கரை வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். வாச வரைக்கும் போனேன், என் கால் அப்படியே நின்னுடுச்சு. கதவை தட்டி உள்ள போய் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்கன்னு கேட்கலான்னு நினைச்சேன். சரி, எதுக்கு தேவையில்லாம அவங்க வீட்டு விவகாரத்துல தலையின்னு தான் பேசாம வந்துட்டேன். அத்தை, என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. இந்த உலகத்துல யார் யாருக்கும் என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் அதை சால்வ் பண்றதுதான் வாழ்க்கையோட எத்திக்ஸாவே இருந்தது. பட் என்ன ஒண்ணு, அவங்க அவங்களுக்கு அவங்கவங்க ப்ராப்ளம்ஸ் தான் பெருசு. பட் யாரும் இப்படி அடுத்தவங்க வீட்டு பொண்ணுக்காக கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. உனக்கு அப்படிதாம்மா தெரியும். உன்ன தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் அவ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷ்க்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? இப்ப எதுக்கு திடீர்னு? ஒரு 28, 29 இருக்குமா? whatever, I think so. இப்ப எதுக்கு அது? அப்படின்னா நான் 30 வருஷமா லட்சுமிய பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்பா, அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான். அவன் யார் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு? அவன் நமக்கு என்ன ஒட்டா உறவா? நல்லா கேளுங்க தாத்தா, சும்மா சும்மா இங்க வந்து நிக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஏய் சந்தோஷ், நீயா அப்படி பேசுற? அவருக்கு எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பாப்புலர். என்ன கருமாந்திரமா இருந்தா நமக்கு என்ன? அது எல்லாத்தையும் விடு. அவன் தான் ஹோட்டல் கூப்பிட்டுருக்கான்ல, அவன் ஹோட்டலுக்கு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. நான் கடைக்கு போகும்போது எனக்கு போன் வந்தது. போது நிறுத்த லட்சுமி, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட. லூசு மாதிரி ஊரு பூரா என் மருமகளை போல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பெருமை பீத்திட்டு இருக்கு. நீ என்னடா என்னை நிக்க வச்சு பிஞ்ச செருப்பால அடிச்சுட்ட. இந்த பாரு, உன்னை மாதிரி யாரு இல்லன்னு நெஞ்சார நம்புன பாரு, அதே பிஞ்ச செருப்படுத்து திரும்ப நானே என்னை அடிச்சுக்கிற வேண்டியதுதான். இது எல்லாத்துக்கும் இந்த கேமரா தானே காரணம். தாத்தா, இனிமே இது வீட்டிலே இருக்க கூடாது. தலையை சுத்தி வெளியே எரிஞ்சிட்டு வந்துடுறேன். டேய், நீ எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? லட்சுமி, நீதான் அவனை இங்க வர சொன்னியா? பவித்ரா, நீ வர சொன்னியா? டேய் சந்தோஷ், நீ வர சொன்னியா? தாத்தா, நான் என்ன மென்டலா? நான் எதுக்கு அவரை வர சொல்லணும்? கேட்டுச்சா? யாரும் கூப்பிடாத வீட்டுக்கு தானா வர்றவனுக்கு என்ன பேர் தெரியுமா? டேய், நீ பேசாத. சாரி சார், நான் ரொம்ப தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு தெரியுது. பட் நான் உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கோ இல்ல அன்னைக்கு வந்த மாதிரி அதை கத்து கொடுங்க இதை கத்து கொடுங்கன்னு கேட்டு கத்துக்கிட்டு போறதுக்கோ வரல சார். லக்ஷ்மி மேடம் ஹோட்டலுக்கு வந்திருந்தப்போ அவங்க போன்ல சார்ஜ் போயிடுச்சு. அதை சார்ஜரை போட்டவங்க எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். அன்னைக்கு கேமராவை மறந்து கடையில வச்சுட்டு வந்தேன் நீ சொன்ன. இன்னைக்கு உன் போனை மறந்துட்டு வச்சுட்டு வந்தேன்னு அவன் சொல்றான். ஏன் லட்சுமி, உனக்கு ஞாபக மறதி வியாதியா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா போனை சார்ஜ்ல போட்டதெல்லாம் உண்மைதான்ப்பா. நான் தான் தாத்தா அதை சார்ஜ் போட்டேன். நான் தான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அது ஐம் சாரி, ஏன் தப்புதான். இதே எங்க பெருசுப்படுத்துறீங்க? நீங்க மறந்து வச்சிட்டீங்க. நான் கொடுத்துட்டு போறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். என்னங்க வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. ஏய், கொடுத்துட்டீல, கிளம்பு. தயவு செஞ்சு கிளம்புங்க சார், அதான் சொல்லிட்டாருல. ஏய் நிறுத்து.
லட்சுமி, இந்த கேமரா இங்க இருக்க கூடாது. இவன் தானே இதை ரிப்பேர் பண்ணா, இவனையே இதை எடுத்துட்டு போக சொல்லு. சார், இது அவங்க கேமரா சார். அவங்க ரொம்ப முக்கியமா நினைக்கிற ஒரு பொருள். டேய், அது எனக்கும் தெரியும்டா. அதுல ஓன் கைப்பற்றுச்சுல்ல, நீ தானே அதை கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ண. இதுல என்ன புனிதம், புடலங்கா, புண்ணாக்கு என்ன வாழுது? எடுத்துட்டு ஓடி போயிரு. என் கண்ணு முன்னால நிக்காத, ஓடி போயிரு. சார், நீங்க படிச்சவங்க தானே சார்? எங்க அம்மா உங்க ஹோட்டலுக்கு வந்து கேமராவை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மொபைல்ல வந்து கொடுத்த மாதிரியே அந்த கேமராவையும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு உங்களை யார் சார் அதை ரிப்பேர்லாம் பண்ண சொன்னது? எங்க அம்மா பண்ண சொன்னாங்களா? சேச்சே, அவங்க ஏன்பா அதெல்லாம் சொல்ல போறாங்க? அவங்க மறந்து வச்சுட்டு போனது உண்மைதான். ஒரு நன்றி கடனா அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன். அதை போய் நீங்க இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க? ஆமாடா, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என் வீட்டு வாசல்ல எதுக்கு வந்து நிக்கிற? என் மருமக பொண்ண ஹோட்டலுக்கு நீ ஏன் கூப்பிட்ட? அவங்க எனக்கு ஒரு ஸ்வீட் செய்ய கத்து கொடுத்தாங்க சார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான். எங்க அந்த தேங்க்ஸ் சொல்ற மூஞ்சிய கொஞ்சம் காட்டு. ஏண்டா, நன்றிய 4 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவியா? அதையே அவ கத்து கொடுத்திருக்கும் போது காலில் உளுந்துட்டு எழுந்திரிச்சு போயிருக்க வேண்டியதானே? அவ உன்கிட்ட கேட்டாளா கிஃப்ட் கொடுன்னு? ஏன் லட்சுமி, நீ கேட்டியா? ஐயோ இல்லப்பா. சாரி சார், அது நானா செஞ்சதுதான். என் நன்றியை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சப்போ அவங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன். டேய், என் மருமக சந்தோஷமா இல்லைன்னு உன்கிட்ட சொன்னாளா? நீ யாரா அவளுடைய சந்தோஷத்தை பத்தி பேசுறதுக்கு? இங்க பாருங்க மிஸ்டர் ஹரி, திரும்ப திரும்ப நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது, ரெசிபி கேக்குறது, இத கத்துக்குடு அத கத்துக்குடுன்னு எங்க அம்மாவை டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் எங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க தாத்தா சொல்றது மட்டும்தான் கேட்கும். அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னா நாங்க ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, ஒரு கெஸ்டா கூட மதிக்க மாட்டோம். புரியுது சந்தோஷ், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் ஒன்னே ஒன்னு சொல்லணும். இந்த கேமராவை நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்தது உங்க தாத்தாவுக்கு பிடிக்கலன்னு தெரியும். நான் இங்க வரதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா தான் நீங்க அவங்களை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நம்புங்க சார், இந்த விஷயத்துல அவங்க எந்த தப்பும் பண்ணல. இந்த கேமராவை ரிப்பேர் பண்ணி கொடுத்தது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். அவங்களுக்கு சத்தியமா இது தெரியாது. இந்த மாதிரி நான் செய்வேன்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. அதுதான் சார் நானும் சொன்னேன். பேசி முடிச்சிட்டியா? அப்ப கிளம்பு. சார் ப்ளீஸ், உங்களுக்கு என் மேல கோவனா என்ன வேணா கேளுங்க, எவ்வளவு வேணா திட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. நான் பண்ண ஒரு காரியத்துக்கு அவங்க திட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வாய முறா விளக்கண்ண. அவ யாரு உனக்கு? ஒட்டா உறவா? என் மருமகளை திட்டுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். நீ யாரு அதை கேட்க? நல்ல விதமா பேசினா யாரும் தப்பா எடுத்துக்க போறது இல்லை. ஆனா அவங்க பண்ணாத ஒரு தப்புக்கு நீங்க அவங்களை திட்டுறீங்க. சம்பந்தப்பட்ட எனக்கு இது ரொம்ப சங்கடமா இருக்கு. டேய், உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ யாரா சம்பந்தப்படுத்துறதுக்கு? இந்த கேமராவை எடுத்துட்டு நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சிட்டு வெளியே? தாத்தா தாத்தா, நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மிஸ்டர் ஹரி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கெட் லாஸ்ட். ஏய் சந்தோஷ், என்ன பேசுற நீ? நீ பேசாத பவி, உன்னாலதான் இதெல்லாம். நல்ல விதமா சொல்லி ஒருத்தருக்கு புரியலைனா உரைக்கிற விதமா எடுத்து சொல்லிதான் ஆகணும். இத பாருங்க சார், எங்களுக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு லஞ்ச் சாப்பிடறதுக்காக உங்க ஹோட்டலுக்கு வந்தது ஏதோ தற்செயலா நடந்தது. ஏதோ அன்னைக்கு பார்த்தோம், பேசணும், நீங்க எங்களுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு உங்க ஹோட்டல்ல எங்க அம்மா சாப்பிடலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தனியா நீங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. ஏதோ நல்ல மனுஷன், வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல பிசினஸ் மேன் நினைச்சேன். அதோட முடிஞ்சது சார். அதெல்லாம் ஒரு காரணமா வச்சு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர்றது, எங்க அம்மாவை உங்க ஹோட்டலுக்கு வர சொல்றது, இதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும் சார். மேல
ஏதோ சத்தம் கேக்குது. மேலதான் ஏதோ சத்தம் கேக்குது. வா போலாம். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சந்தோஷ், ஏன் ஏன் அவனை தடுக்கிற? அவன் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? பார், நீ பேசுறா, நான் இருக்கேன்டா உனக்கு சப்போர்ட்டுக்கு. ரொம்ப தப்பா இருக்கு தாத்தா. இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் தப்பா பேசுவீங்கன்னு நினைச்சேன். உங்க பேர் என்ன உங்கள மாதிரியே வளர்த்து வச்சிருக்கீங்க. Will you stop, Pavi? அத்தை மேலயும் தப்பு இல்ல, ஹரிசர் மேலயும் தப்பு இல்ல. தானா நடந்த ஒரு சாதாரண விஷயம் இது. எதுக்கு இப்படி ஊதி பெருசாக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஐயோ பவித்ரா, வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு நிப்பாட்டு. அவங்க பேசினதே போதும். அவங்கள ஏங்க நீங்க தடுக்கிறீங்க? இந்த வீட்ல அவங்க மட்டுமாவது உங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. அவங்க வாயை நீங்க அடைச்சிட்டீங்கன்னா இங்க வாழறதே கஷ்டங்க. ஏய், நீ யாரா என் மருமக பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு? உன்னே மாதிரி ஒரு புறம்போக்கு என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு கேவலமா இருக்கு. அவளுக்கு என்ன பேச தெரியாதா? அறிவில்லையா? இல்ல யோசிக்க தெரியாதா? நான் அவளை ஏதாவது கேட்டனா அதுக்கு என்ன நியாயமா பதில் சொல்லணும்னு அவ சொல்லிட்டு போறா. நீ யாரா குறுக்க வந்து நாட்டாமத்தனம் பண்றதுக்கு? சார் ப்ளீஸ், ஐம் சாரி சார். எனக்கு இப்போ உங்க மேல கோவமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. ஆனா ரொம்ப ஏமாற்றமா இருக்கு சார். நீங்க படிச்சவர், ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்தவர், அதுக்கு மேல ஹெட் மாஸ்டரா இருந்தவர், ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறீங்களே சார். டேய், எங்க வீட்டுல நாங்க எப்படி பேசிக்கோம்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என் மருமகளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியுமா? என்னைய மாமான்னு கூப்பிட்டு இது வரைக்கும் பாத்திருக்கியா நீ? அப்பான்னு தான் இது வரைக்கும் கூப்பிடுவா. பெத்த தகப்பனை விட அவன் மேல பாசம் வச்சிருக்க வேண்டானா? என் பொண்டாட்டி வயிற்றுல பிறக்காத பொண்ணாத்தான் இன்னைக்கு வரைக்கும் அவளை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னமோ பேசுற பேச்சு நீ. எங்க வீட்டு பிரச்சனை எப்படி தீக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. நீ ஒன்னும் சொல்லி தர வேண்டியதில்ல. நடந்த மொத்த தப்புக்கும் காரணம் நீதான்டா. ஹோட்டல் நடத்தினியா, சாப்பாடு போட்டியா, கல்லால உட்காந்து காசை வாங்கி போட்டியான்னு இருந்திருந்தீன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என் பேச்சுக்கு ஒத்த வார்த்தை பதில் சொல்லாத என் மருமகளை நீ சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேச வக்கத்து போய் தயங்கி நிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? அவங்க தப்பு பண்ணலைங்கிறது மட்டும்தான் சார் காரணம். டேய், நீ வாய மூடுறா. அவ தப்பு பண்ணாலா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு என்னடா பெருசா தெரிஞ்சிட போகுது? இந்த வக்கீல் வேலையை கையில எடுக்கிறதெல்லாம் இங்க வச்சுக்காத. தாத்தா, எதுக்கு இப்ப நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? தேவையில்லாம உங்க பிபி தான் ஏறும். நீங்க பேசாம இருங்க. ஹலோ, நீங்க இப்ப கிளம்பி போறீங்களா இல்ல நானே? சந்தோஷ், போதும் சார். தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லைங்க, நான் தப்பா எதுவும் சொல்லலையே. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தான் சொல்ல வரேன். ஐயோ போதும் சார். போதும். அதை நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க சொல்ல வேண்டாம். என்னாலேயே இந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். நான் தப்பு செஞ்சிருக்கேனா இல்லையான்னு சொல்றதுக்கு அப்பா இருக்காரு. என்ன கோச்சுக்கிறதுக்கு, திட்டுறதுக்கு, ஏன் அடிக்கிறதுக்கு கூட அவருக்கு தான் உரிமை இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் அது கேட்டுக்கிறதுக்கு எனக்கு கடமை இருக்கு. இன்னைக்கு தப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நாளைக்கே சரின்னு நினைச்சாருன்னா அன்னைக்கு நான் செஞ்சது தப்புன்னு அது அவரே வந்து என்கிட்ட சொல்லுவாரு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அப்படி நடக்கவே இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்ல சார். நீங்க தேவையில்லாம ப்ளீஸ் எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ அத்தை, நீ பேசாத பவி. நீ திரும்ப பேசுறதுனாலதான் அப்பாக்கு கோவம் வருது, சந்தோஷ்க்கு கோவம் வருது. இதெல்லாம் அர்த்தம் இல்லாத கோவம். இது அர்த்தம் இல்லாத கோவம். இந்த வீட்டை தாங்கி நிக்கிறதே உங்க 2 பேரும் தான்.
அது தெரியுமா உனக்கு? அப்பா இல்லன்னா நான் என்னைக்கோ செத்திருப்பேன். குட்டி பிறக்காம போயிருந்தாலும் இந்த உசுறு இந்த உடம்புல தங்கி இருக்காது. அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு நான் உனக்கு இருக்கேன்ல, அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னா இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இவங்க 2 பேரும் டென்ஷன் இல்லாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இத பாருங்க சார், இது நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இது போதும். தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. தயவு செஞ்சு இனிமே இந்த பக்கம் வராதீங்க. நாங்களும் உங்க ஹோட்டலுக்கு வர மாட்டோம். நீங்க யாரோ நாங்க யாரோ. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதான் என் மருமக சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு குத்துக்கல்லாட்ட நிக்கிற? போய் தொலைய. பாருங்க, இனிமே இந்த வீட்டு பக்கம் இல்ல, இந்த காம்பவுண்ட்ல உங்களை பார்க்க கூடாது சொல்லிட்டேன். ஏ பவி வா. என்ன சைலண்ட் ஆயிடுச்சு? அங்கிருந்து ஏதாவது கேக்குது உங்களுக்கு? கேக்குதா? லட்சுமி, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. தோ வந்துட்டேன்பா. ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் சாரிங்க.